சாண்டி, எஸ். என்னோட ஃப்ரெண்டு வந்து 7 lakhs மேரேஜ் லோன் எடுத்திருந்தா ஒரு 5 to 6 months பிஃபோர். மேரேஜ் லோன் பிஎல் எடுத்திருந்தால. ஆமாம், பிஎல் எடுத்திருந்தா. கரெக்ட். ஒரு 5 to 6 months பிஃபோர் 7 lakhs எடுத்திருந்தா. ஸோ இப்போ வந்து அவகிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ வந்து அதை ப்ரீ க்ளோஷர் பண்ணிடலான்னு வந்து பார்க்குறா. ஸோ பேங்க்குக்கு இது விஷயமா அப்ரோச் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து 6 to 7% வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க கொடுக்க சொல்லி. ஸோ ஆல்ரெடி வந்து அவள் 5 to 6 months வந்து ஒரு 50,000 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிட்டா. ஸோ இப்போ வர எக்ஸ்ட்ரா கட்டும் போது அவள் 7 lakhs வந்து ஒரு 8 lakhs வந்து கட்டுற மாதிரி இருக்குது, 1 lakh எக்ஸ்ட்ரா. ஸோ இதுலேருந்து எதனா வேவர் பண்ண முடியுமா? ஓகே, அதை என்ன சொல்கிறேன்னா 7 lakhs லோன் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஓவராலாக இந்த க்ளோஸ்லாம் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது 8 lakhsல வந்து அது நிற்கிது. கரெக்ட் சாண்டி. இப்போ சொல்ல வர்றது. ஸோ யூஸ்வலி வந்து இந்த பிஎலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வித்தின் 1 month 5 months 6 months இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பீரியட்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே யூ ஹேவ் டு பே த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் ஆர் ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. அந்த ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் வந்து 4 to 6% வரைக்கும் இருக்கும். சம் பேங்க்ஸ் 8 to 9 கூட வந்து தே ஆர் கெட்டிங் இட். ஸோ இதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஒரு இஎம்ஐ வந்து நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஒரு இஎம்ஐ நீ பே பண்ணல அப்படின்னாலே அடுத்த ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லை பேங்க்லேருந்து தனியாக உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ கால் வரும்போது நீங்கள் கிளியராக சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி லோனை க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஃபோர் க்ளோஷர் லெட்டர் எடுத்து கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் எதுவுமே போடாமல் என்ன நெட் அமௌண்ட்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கலெக்ஷன் டீம்லேருந்து உங்களுக்கு லெட்டர் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்கும் டவுட் வருதுனால இந்த மாதிரி வந்து ஒரு இஎம்ஐ பே பண்ணாமல் விட்டுட்டா நம்ம சிபில் எதனா பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதனா இஷ்யூ வருமோ அப்படின்வாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு இஎம்ஐ பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னால சிபிலில் பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது அதே மாதிரி நீங்கள் கிளியராக ஃபோர் க்ளோஷருக்காக தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெட்டரை நீங்கள் வாங்கிடணும். லெட்டரை வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் லோனுக்கும் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகே சாண்டி, சூப்பர். என் ஃப்ரெண்டு நம்ம ஒரு பிஎல் எடுத்து மால்தீவ்ஸ் ட்ரிப் போயிட்டு வருவோமா? அது இன்ட்ரெஸ்ட் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு லைஃப் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஆனால் சாமி, நீ கடைசி வரைக்கும் ஹனிமூன் கொண்டு போக மாட்டேன். போடா டே. நம்ம வேணா திருநெல்வேலி போயிட்டு வரலாம் வாங்க. நீ போயிட்டு வா, உன் எக்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு.